இது வெகுஜன மக்கள் சாலைக்கு வந்து போராடுவதற்கு முன்பாக பாஜக அரசு இனிவரும் காலங்களில் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் நியாயமானது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருக்கிறது. அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லுகிறது. யாராவது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்கள்லாம் இந்துக்கள் தானே. அதே நேரத்தில் கொலை மிரட்டல் விடுவது, குறிப்பாக RSS ஒரு பெண்ணை குறிவைத்து தாக்குவது, மோசமாக பிரச்சாரம் செய்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். கஸ்தூரி வந்து ஒரு சாதியை பற்றியும் ஒரு சமூகத்தை பற்றியும் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பேசுனாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க சொல்கிறது வேற. யாரையும் தாக்கி பேசலை, குறை சொல்லி பேச நம்ம கேட்டாது. அதை ஏன் காவல்துறையை வேடிக்கை பார்க்கணும்? நடவடிக்கை எடுக்கணும்ல. யார் கொலை மிரட்டல் விடுறாங்க? இது வரைக்கும் 1000 கால் வந்திருக்கான். வெளிநாடுகள்லேருந்து கொலை மிரட்டல். நானும் ஏதாவது RSSக்கு எதிராக பேசினா கால்னு ஒரு கால் வரும், வெளிநாட்டிலேருந்து மிரட்டல் வரும். எங்களை பற்றி தெரியுமா, நாங்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவங்க, நீ ஏமாத்துறேன்னுவாங்க. அப்போ நாங்கள் தாங்கிக்கிறோம் பொது வாழ்க்கையில். ஒரு இளம் பெண் எப்படி தாங்கிக்குவாங்க? இந்த தேர்தல் EVM மிஷன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷனை எந்த நாட்டில் கண்டுபிடித்தார்களோ அந்த நாட்டிலே இந்த மிஷன் மீது நம்பிக்கை இல்லாமல் கைவிட்டு விட்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் ஐரோப்பா ஆகட்டும், யுனைடெட் கிங்டம் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், இந்த EVM மீது நம்பிக்கை இல்லை. ஆகவே இது வெகுஜன மக்கள் சாலைக்கு வந்து போராடுவதற்கு முன்பாக பாஜக அரசு இனிவரும் காலங்களில் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலக்கியத்தில், இலக்கணத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் உத்தரமேரூர் பகுதியில் குடவோலை வாக்கு சீட்டு முறை இருந்தது. அப்பொழுதே நம்முடைய மூதாதையர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை வாக்குச்சீட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் நியாயமானது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருக்கிறது. அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் பேசும், தமிழை பற்றி, திருக்குறளை பற்றி, நீரின்றி அமையாது உலகம் என்பதை பற்றி எல்லாம் பேசுகின்ற பிரதமர் தமிழ்நாட்டு உத்தரமேரூர் கல்வெட்டை பயன்படுத்துவாரா, அதை நடைமுறைப்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிறைவாக, தமிழ் இசை பாடகி இசைவாணி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை. நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம். இறைவனை வழிபடுபவர்கள், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள். தமிழக அரசு இதை உள்வாங்கி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ, கொலை மிரட்டல் விடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதாவது தவறு நடந்திருந்தால், தவறாக பாடியிருந்தால், தவறாக பேசியிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதில் நாங்கள் தலையிடவில்லை. ஆனால் கொலை மிரட்டல் விடுவது எந்த விதத்தில் சரி என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதை காவல்துறையுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு வருகிறோம். ரைட், சொல்லுங்கம்மா. சரிம்மா. இல்லை, அது யாராவது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்கள்லாம் இந்துக்கள் தானே, முருகரை வழிபடுவங்க தான். அதே நேரத்தில் கொலை மிரட்டல் விடுவது, குறிப்பாக RSS ஒரு பெண்ணை குறிவைத்து தாக்குவது, மோசமாக பிரச்சாரம் செய்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அவர்கள் தவிர்க்கவில்லை என்றால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். ஏங்க, கஸ்தூரி வந்து ஒரு சாதியை பற்றியும் ஒரு சமூகத்தை பற்றியும் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பேசுனாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க சொல்கிறது வேற. யாரையும் தாக்கி பேசலை, குறை சொல்லி பேச நம்ம கேட்டாது. இப்போ முருகன்னு நிறைய பேர் வச்சுருக்காங்க, பரமசிவன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ஆஞ்சநேயா நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த பேரை வச்சுங்கிறவங்களாம் யாரும் சிறையில் இல்லையா, குற்றம் செய்யலையா? அது அப்படி தான் பார்க்கணும். அதை ஏன் இறைவன் எடுத்தாந்து இதில் கனெக்ட் பண்ணோம்? நம்ம இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். யார் யாருக்கெல்லாம் இன்ன வழிபாடுதல் உரிமை இருக்கிறதோ அது நமக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது.
கொச்சைப்படுத்தி பேசுனாங்க, தகாத வார்த்தையில் பேசுனாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ சொல்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. கொலை மிரட்டல் விடுவது RSS எந்த விதத்தில் சரியாது? அதை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்கணும்? நடவடிக்கை எடுக்கணும்ல. யார் கொலை மிரட்டல் விடுறாங்க? இது வரைக்கும் 1000 கால் வந்திருக்கான். வெளிநாடுகள்லேருந்து கொலை மிரட்டல். நானும் ஏதாவது RSSக்கு எதிராக பேசினா கால்னு ஒரு கால் வரும், வெளிநாட்டிலேருந்து மிரட்டல் வரும். எங்களை பற்றி தெரியுமா, நாங்கள் மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவங்க, நீ ஏமாத்துறன்னுவாங்க. அப்போ நாங்கள் தாங்கிக்கிறோம் பொது வாழ்க்கையில். ஒரு இளம் பெண் எப்படி தாங்கிவாங்க? எங்கள் தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவருடைய உடல்நிலையில். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் இன்று காலையில் சொல்லியிருக்கிறார்கள். அவர் நலமுடன் வீடு திரும்பி வருவதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும், தலைவர் பெருமக்களும், தொண்டர்களும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அவர் சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் மருத்துவர்கள் அளித்து வருகிறார்கள். அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தாரா பார்க்கலையா தெரியல, உடனே பார்த்தாரா பார்க்கலையா ஒன்று அறிக்கை கொடுன்று கேட்குறவங்க இதை கேட்கணும். யாரெல்லாம் அறிக்கை கேட்குறாங்களோ அவங்க விழிஞம் துறைமுகம் இப்போ பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே திருநெல்வேலியில் இருக்கிற கல், கன்னியாகுமரியில் இருக்க கருங்கல் எல்லாம் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற புகாரும் வந்துட்டு இருக்கு. எங்கள் தலைவர் EVK இளங்கோவன் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தாரை தொலைபேசியிலும் நேற்று எங்களையெல்லாம் அழைத்து கொண்டு போய் மருத்துவரிடம் ஆலோசனை செய்து அவருக்கு உரிய மருத்துவ ஏற்பாடுகளை செய்ததற்கு காங்கிரஸ் பேரியக்கம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். காலையில் நாங்கள் எல்லாம் அவரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். அவருடைய மருத்துவமும் சிறப்பான முறையில் அளிக்கப்படுகிறது. அவர் குணமடைந்து மிக விரைவில் மக்களுடைய பணியில் திரும்புவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.